மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நேற்று வந்து கல்யாண நாள் பிறந்த நாள் நல்லபடியாக கொண்டாடியாச்சுங்க. இதுவரை எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இம்புட்டு நல்ல உள்ளங்களாங்க வாழ்த்துக்க சொல்லுவீங்க. பரவாயில்லைங்க, வாழ்த்துறதுக்கு ஒருத்தருக்கு மனசு வேணும் பார்த்தீங்களா? உண்மையிலேயே வாழ்த்துன நீங்கள் எல்லாருமே பெரிய மனுஷங்க தான். சின்னால் பிரியாணிலாம் யாருமே கிடையாது. வாழ்த்துறதுக்குன்னு ஒரு மனசு வருது பாருங்க, அதுலேயே எல்லாருமே உயர்ந்த குணம் கொண்டவங்க தான். ஏன்னா எல்லாரும் அப்படி பட்டுன்னு நிறைய பேர் வாழ்த்துக்கள்லாம் சொல்ல மாட்டாங்க. கம்முன்னு பார்த்தோமா தள்ளிவிட்டு போயிடுவாங்க. ஆனால் இந்த 3 வருஷத்தில் என்னுடைய 3 வருஷம் ஜுரம் அடிக்குதுங்க பாப்பாவுக்கு வேறப்பா. ஒரே இருமல் சளி, அதெல்லாம் கழட்டக்கூடாது தங்கம், கழட்டக்கூடாதுடி, சளி பிடிச்சிக்கிருச்சு. என்னன்னே தெரிலங்க, சளி பிறந்தது சளியே விட மாட்டேங்குது. சளி பிரச்சனை தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஆமாம், நானும் டானிக்கை ஊற்றிக்கிட்டு தான் இருக்கேன். அது வந்து சரியாக மாட்டேங்குது. வீட்டுக்குள்ளே ஃபேன் இல்லாமல் உட்கார முடியல, குளிருது. நேற்று வந்து நிறைய பேர் வாழ்த்து சொன்னீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். நேற்று எங்கே போனோன்ட்டு நான் சொல்கிறேன். கோயிலுக்கு போனோங்க, சாமி மலைக்கு தான் போகலான்னு இருந்தோம். போன கீழே வச்சுட்டேன். சாமி மலைக்கு தான் போகலான்னு இருந்தோம். பார்த்திங்கன்னா 3 மணிக்கு பையகளை பள்ளிக்கூடம் அனுப்பிட்டேன். காலையிலேயே பூரி சுட்டேன். யார் என்னென்ன சாப்பாடு செஞ்சீங்கன்ட்டு நினச்சிருப்பீங்கள. காலையில் அவசரமாக தான் பூரி சுட்டேன். அப்புறம் வந்து கொஞ்சோண்டு கேசரி கிண்டுனே. மணி 8:45 வேணும் வந்துடுச்சு. என் பிள்ளையே சாப்பிடக்கூட இல்லாமல் மனசு கஷ்டமாக போயிடுச்சு. டப்பாவில் வச்சு கேசரின்னு போட்டு கண்டு கிண்ணத்தில் வச்சு வேனில் ஏற்றிவிட்டு திண்டுக்கிட்டே போங்கடான்ட்டு அனுப்பிவிட்டேன். வேறு என்ன செய்கிறதுங்க. அப்புறம் போயிட்டாங்க. எனக்கு இருந்தாலும் மனசே கேட்கல. எங்கள் வீட்டுக்காரர் சொன்னேன், பையக இப்படி திங்காமல் போயிட்டாங்களேன்ட்டு நான் வந்து கேசரி ஒரு கிண்ணத்தில் வச்சு பிரிச்சுக்குள்ளே வச்சுட்டேன். வரவும் வெளியில் வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் வச்சு பிள்ளைகளுக்கு கொடுப்போம், சாப்பிடுவாங்களே அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா மத்தியானத்துக்கு வந்து சரி நம்ம சாமி மலைக்கு போகலான்னு சொல்லிட்டு சோறு சாம்பார் மட்டும் வச்சுக்கிறோமா, பிரியாணி கூட போடுறியான்னு கேட்டார். பிரியாணி போட்டால் திங்க பிள்ளைகள் இல்லாமல் அவங்களே பள்ளிக்கூடம் பண்ண போகிறது, நம்ம எப்படி உட்காந்து திங்கிறதுன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரர் வந்திருக்கு. இப்போ தான் வராருங்க. காலையில் போன மனசே இப்போத்தே வராரு. சரி நம்ம பிரியாணி இப்படி போட சோறு சாம்பார் செஞ்சுக்கிறோன்னு சொல்லிட்டு சோறாக்கி சாம்பார் வச்சுட்டேன். அவசர அவசரமாக சாப்பிட்டு கல்யாண நாளைக்கு தான் அந்த சிலையை கட்டுவேன்னு வைராக்கியமாக இருந்தேன். பார்த்தீங்களா, தீபாவளிக்குத்தே மழை, தீபாவளி சிலையை கட்ட முடியல. நான் எப்பயுமே 2-3 நாள் வித்தியாசத்தில் தான் வரும். தீபாவளி இன்னைக்குன்னா 3 நாள், கல்யாண நாள் இப்படித்தே வரும். சரிட்டு வச்சுருந்தேன்னா 10-15 நாள் டிஃப்ரெண்டாக போயிடுச்சா. சேலையை கட்டிட்டு பாப்பாவுக்கும் புது ட்ரெஸ் போட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா பையங்களை கூப்பிட பள்ளிக்கூடம் போங்க, உங்கள் வீட்டுக்காரர் புத்தாங்க வாராரு. அப்படியே பையங்களை கூப்பிட பள்ளிக்கூடம் போயிட்டோம். பள்ளிக்கூடம் போனால் பிள்ளைகளை இப்போ கூப்பிட்டு போக முடியாது. என்னமோ ஏஇஓ சார்கள்லாம் வருவாங்கள்ல, அது மாதிரி வந்திருக்காங்க. நீங்கள் வந்து கூப்பிட்டு போக முடியாது, கொஞ்சம் நேரம் இருங்க, அவங்க போகவும் அனுப்பி விட்றேன்ட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் நின்றுக்கிட்டே இருந்தோம். அப்புறம் தருணை பார்க்கலான்னு போனால் அவங்க பள்ளிக்கூடத்துலேயே விடலை. ஒரே பள்ளிக்கூடம் தான், நடுவில் ரோடு இருக்குது, அதனால் வேறு பில்டிங்காக இருக்கும். சரின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி கூப்பிட்டுட்டு கேக்கு வாங்கலான்னு போனோம். மணி ஆயிடுச்சா, சாய்மலைக்கு போக முடியல. சரின்னு சொல்லிட்டு என்ன செய்யன்ட்டு கேக்கு வாங்கிட்டு அப்படியே அங்கே நாகேஸ்வரன் கோயில் இருந்துச்சு. நாகேஸ்வரன் கோயிலுக்கு என்னடி தங்கம், நாகேஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தோம். மணி கரெக்டாக 5:30 மணி. 3 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்பி போய் 5:30 மணிக்கு தான் வந்தோம் வீட்டுக்கு. கோயிலுக்கெல்லாம் போயிட்டு காது தெரியுதுடி, காற்று உள்ளே போயிடும். 5:30 மணிக்கு வீட்டுக்கு வந்தோமா. வந்த உடனே அந்த கேக்கை ஐஸ்கிரீம் கேட்கான். கேக்கை உள்ளே வைக்க போனால் ஃப்ரிட்ஜில் வைக்கலாம், கொஞ்சம் நேரம் இருடானா இப்பயே வெட்டணுன்ட்டு 6 மணிக்கு மேலே எமகண்டன் போட்டிருந்துச்சு. 6 to 7:30 வரைக்கும் எமகண்டன் போட்டிருந்துச்சு காலண்டரில். ஏமாயிங்க அம்பிட்டு நேரம்லாம் வெயிட் பண்ண மாட்டாங்க. வாங்கினா வெட்டமாக திண்டமான்னு இருக்கணும்னு வாங்கிட்டு சரின்ட்டு ஒரு சாக்லேட்டு பை கும்பிட்டு வாங்கிட்டு வந்தோம். ஒரு சாக்லேட் பாக்கெட்டு அதை ஒரு கிண்ணத்தில் கொட்டி கேக்கை வெட்டி மாடியில் 2 வீடு, கீழே 2 வீடு, சும்மா பக்கத்தில் 4-5 வீடுகளுக்கு மட்டும் கொடுத்தோம். அவ்வளோதான். ரொம்ப நம்ம இங்கே வந்து 1 வருஷம் தானே ஆகுது. அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு மட்டும் கொடுத்துட்டு நம்ம எனக்கும் கொஞ்சம் தாங்க இருந்துச்சு, கும்பிட்டு தான் இருந்துச்சு. இன்னடி என் பிள்ளைக்கு சளி பிடிச்சிருக்கு, உடம்பு முடியல. கேக் வெட்டி சாப்பிட்டாச்சுங்க. அப்புறம் வந்து ஒரு முக்கியமான விஷயம், நேற்று வந்து நம்ம அது ஒரு ஷார்ட்ஸில் சொன்னேன், இருந்தாலும் இப்பயும் சொல்கிறேன். நம்ம இந்த ஊரில் கும்பகோணத்தில் ஒரு பழக்கம் இருக்குது.
தீபாவளி, பொங்கல், பிறந்தநாள், பேரம்பத்திகளுக்கு பிறந்தநாள் இந்த மாதிரி ஏதாவது ஒன்றுனா இந்த பொண்ணை கட்டி கொடுத்தாங்கல்ல, அந்த பொண்ணோட வீட்டில் இருந்தோ மாப்பிள்ளை வீட்டில் இருந்தோ பிள்ளைகளுக்கு பணம் போட்டு விடுவாங்க. எனக்கு இந்த ஈரோடுலேருந்து சரோஜாக்கா தீபாவளி, பொங்கல், நியூ இயர் எதுவாக இருந்தாலும் என் பிள்ளைகளுக்கெல்லாம் பிறந்த நாளுன்னு வந்துட்டா இந்த பாப்பா பிறந்த கூட போட்டாங்க. எனக்கு வந்து எங்கள் வீட்டுக்கார அக்கௌண்ட்டில் பணம் போட்டு விடுவாங்க. பிள்ளைங்களுக்கு அவங்க பேரை சொல்லி ஏதாவது செய்கிற மாதிரி. ஈரோடு சரோஜாக்கா வந்து நேற்று 1000 ரூபா தம்பிக்கு போட்டு விட்டாங்க. கேக் வாங்கி நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து ஆப்பிரிக்காவிலேருந்து தமிழ் பொண்ணு ஆப்பிரிக்கான்னு ஒரு அக்கா சேனல் வச்சுருக்காங்கல்ல, பாப்பாவுக்கு 500 ரூபா வந்து இந்த வாக்கர் வாங்கிக்கோங்க, வாக்கர் வாங்கி எனக்கு வீடியோவில் காட்டுங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம எப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற டயத்தில் போய் வாங்கிட்டு வந்துடுவோம். வாக்கர் இப்போ வந்து பாப்பா வந்து ரொம்ப இப்போ கீழே படுக்க மாட்டேங்குது, என்னால் வேலை செய்யவும் முடியல. எந்திரிச்சு உட்கார்ற மாதிரி வந்துருச்ச வயசு, அதனால் பார்த்திங்கன்னா கீழே படுக்க மாட்டேங்குது. அங்கிட்ட இங்கிட்ட எந்திரிச்சு போகணுங்குது, என்னை வேலை செய்ய விடாமல் அழுதுகிட்டே இருக்குதா. நான் இப்படியே தூக்கி வச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ ஒரு காய் வெட்டினா பக்கத்தில் கூட வண்டியில் வச்சுக்கிட்டு நான் பாட்டுக்கு வேலையை பார்க்கலாம்ல சரின்ட்டு வாங்கி அவங்களுக்கு. அடுத்து ஒரு நட்பு, நமக்கு ஒரு தோழி தெரிஞ்சவங்க 600 ரூபா கொடுத்துருக்காங்க. 3 பிள்ளைகளுக்கும் ஏதாவது செலவுக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி போட்டு விட்டாங்க. அப்புறம் வந்து அவங்க பேர் ஊரெல்லாம் சொல்ல வேணான்ட்டாங்க. புட்டிங்கிட்டியா வண்டையிலேருந்து இங்கே இந்த முடியில குள்ளா போட்டாலும் வேர்த்து போயிடுது, போடலைன்னா மூச்சை அடைக்குது, மூக்கெல்லாம் சளி பிடிச்சிக்கிட்டு வருங்க முடி. என்ன செய்கிறது, குடுமி போட்டால் அவுந்துருது ரப்பரு. என்ன பாப்பா யாரு, அப்புறம் என்ன செய்கிறது. ஆமாம், அதனால் அப்படி வந்து பண்ண மாட்டாங்க. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. 3 வருஷத்தில் தான் முறையாக 80 பேர் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கீங்க. ஆமாம், எங்கள் வீட்டுக்கார் பாருங்க காலையில் வெளியில் போனவர் இப்போ தான் வந்திருக்கார். வந்து உட்காந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கார். நாங்கள் 2 பேரும் கொஞ்சம் நேரம் அசந்து படுக்கலான்னு கண்ணை இப்படி தூங்கினேன், எந்திரிச்சிருச்சு அந்த பிள்ளை. வீடியோ எடிட் பண்ணி போடணும்னா எனக்கு தூக்கமாக வந்துச்சு. நானும் கொஞ்சம் நேரம் படுத்துட்டேன். எனக்கு தான் அந்த சைனஸ் பிரச்சனைக்கு அதுக்கும் கொஞ்சம் நேரம் அப்படி தூங்கி எந்திரிச்சாலே என் பிள்ளைக்கு சளியை பாருங்க, மூக்கு ஊற்ற ஆரம்பிச்சிடும், தும்மல் வரும், இருமல் வரும், எல்லாம் வரும். என்ன செய்கிறது. அதனால் பகலில் தூங்கவே மாட்டேன். கொஞ்ச நேரம் 1/2 மணி நேரம் தூங்கிட்டாலும் 1 மணி நேரம் 3/4 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு இந்த மாதிரி பிரச்சனையாக போயிடுது. என்ன செய்கிறது. அதனால தான் பகலில் தூங்க மாட்டேன். இப்படித்தாங்க இருக்குது எங்கள் வேலை. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நல்லபடியாக கொண்டாடி முடிச்சாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஹைடு பாயிண்ட் கொடுங்க. புதுசாக நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா எங்கள் பாப்பாவுக்கு ஒரு லைக் போடுங்க. பாய்.